ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஹாவ் ஹோப். ஐ ஹாவ் ஹோப். ஹோப் அப்படின்னா நம்பிக்கை. ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறதுக்கு இருக்குது அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து நம்ம ஹாவ் யூஸ் பண்ணி பேசணும் எப்பயுமே. ஸோ ஐ ஹாவ் ஹோப் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுவே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஐ ஹாவ் நோ ஹோப். ஐ ஹாவ் நோ ஹோப் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு சமாதானமாக இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் சமாதானமாக இருக்குது அப்படின்னா ஐ ஃபீல் அட் பீஸ். ஐ ஃபீல் அட் பீஸ். அதுவே எனக்கு ஒரு விஷயம் சமாதானமாக இல்லை அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நாட் அட் பீஸ். ஐ ஹாவ் நாட் அட் பீஸ். நெக்ஸ்ட் ஒன், நான் விடுதலையாக இருக்கேன். நான் விடுதலையாக இருக்கேன். ஐ ஆம் ஃப்ரீ. இதுக்கு நம்ம எப்படி சொல்லணும்? ஐ ஆம் ஃப்ரீ. எனக்கு விடுதலையே இல்லை, நான் ரொம்ப அப்படியே ஒரு விடுதலை இல்லாத மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நோ ஃப்ரீடம். ஐ ஹாவ் நோ ஃப்ரீடம். நெக்ஸ்ட் ஒன், என்னால் தனியாக இருக்க முடியும். என்னால் தனியாக இருக்க முடியும். இதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் பி அலோன். ஐ ஹாவ் பி அலோன். அலோன் அப்படின்னா தனிமை அப்படிங்கிற வார்த்தைக்கான ஆங்கில வார்த்தை. ஸோ என்னால் தனிமையாய் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஐ ஹாவ் பி அலோன். என்னால் தனியாக இருக்க முடியாது. என்னால் தனியாக இருக்க முடியாது. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ கேனாட் பி அலோன். ஐ கேனாட் பி அலோன். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் வருவீங்களா? நீங்கள் வருவீங்களா? இது எப்படி கேட்கலாம்? இதுக்கு வில் யூ கம். வில் யூ கம் அப்படின்னு கேட்கணும். நீங்கள் வர மாட்டீங்களா? இதுக்கு நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? won't you come. won't you come. நெக்ஸ்ட் ஒன், என்னிடம் ஒரு கார் இருக்குது. என்னிடம் கார் இருக்குது. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் அ கார். ஐ ஹாவ் எ கார். அதுவே என்கிட்ட கார் இல்லை அப்படின்னா நம்ம அதை எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ஹாவ் அ கார். ஐ டோன்ட் ஹாவ் அ கார். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் வேலை பிடிச்சிருக்கா? உங்கள் வேலை பிடிச்சிருக்கா? இதை நம்ம எப்படி கேட்கலாம்? டு யூ லைக் யுவர் ஜாப். டு யூ லைக் யுவர் ஜாப். உங்களுடைய வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நம்ம கேட்போம் இல்லையா நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட. இதை நம்ம டு யூ லைக் யுவர் ஜாப் அப்படின்னு கேட்கணும். இதுவே என்னோடய வேலை பிடிக்கலை, எனக்கு என் வேலை பிடிக்கலை அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் லைக் மை ஜாப். ஐ டோன்ட் லைக் மை ஜாப். நெக்ஸ்ட் ஒன், நாம் சேர்ந்து இருக்கலாம். நாம் சேர்ந்து இருக்கலாம். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? we can be together. we can be together. இதுவே நாம் சேர்ந்து இருக்க முடியாது. நாம் சேர்ந்து இருக்க முடியாது. இதை நம்ம எப்படிங்க சொல்லணும்? we cannot be together. we cannot be together. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அதிக கோபம் வரும். எனக்கு அதிக கோபம் வரும். இதை நம்ம எப்படி சொல்லணும்? ஐ கெட் வெரி ஆங்க்ரி. ஐ கெட் வெரி ஆங்க்ரி. ஆங்க்ரி அப்படின்னா கோபம். ஸோ எனக்கு அதிக கோபம் வருது அப்படின்னா ஐ கெட் வெரி ஆங்க்ரி. எனக்கு கோபமே வராது. எனக்கு கோபமே வராது. இதை நம்ம எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் கெட் ஆங்க்ரி. ஐ டோன்ட் கெட் ஆங்க்ரி. நெக்ஸ்ட் ஒன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதுக்கு நம்ம எப்படி சொல்லணும்? ஐ ஆம் ஹாப்பி. ஐ ஆம் ஹாப்பி. நான் மகிழ்ச்சியாக இல்லை. நான் மகிழ்ச்சியாக இல்லை. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் நாட் ஹாப்பி. ஐ ஆம் நாட் ஹாப்பி. நெக்ஸ்ட் ஒன், என்னுடன் இருங்கள். என்னுடன் இருங்கள். இதை நம்ம ஸ்டே வித் மீ அப்படின்னு சொல்லணும். ஸ்டே வித் மீ.
உன்னுடன் இருக்க முடியாது, உன் கூட இருக்க முடியாது. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? cannot be with you, cannot be with you. நெக்ஸ்ட் ஒன், வீட்டிலேயே இரு, வீட்டிலேயே இரு. இது நம்ம ஸ்டே அட் ஹோம் அப்படின்னு சொல்லணும். ஸ்டே அட் ஹோம். வெளியில் செல்லாதே, வெளியில் செல்லாதே. இதுக்கு நாம் டோன்ட் கோ அவுட் சைட், டோன்ட் கோ அவுட் சைட். அவுட் சைட்னா வெளியில், டோன்ட் கோ அப்படின்னா போகாதன்னு அர்த்தம். ஸோ வெளியில் செல்லாத அல்லது வெளியில் போகாத அப்படிங்கிறதுக்கு டோன்ட் கோ அவுட் சைடு. நெக்ஸ்ட் ஒன், எல்லாமே எனக்காகவா, இது எல்லாமே நீங்கள் எனக்கு செஞ்சது எல்லாமே எனக்காகவா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? எல்லாமே எனக்காகவா, இதை எவ்ரிதிங் இஸ் ஃபார் மீ அப்படின்னு கேட்கணும். எவ்ரிதிங் இஸ் ஃபார் மீ. உனக்கு எதுவும் இல்லை, உனக்கு எதுவும் இல்லை. இதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? யூ ஹாவ் நத்திங், யூ ஹாவ் நத்திங். லாஸ்ட் ஒன், நம்பிக்கையுடன் இரு, நம்பிக்கையுடன் இரு. இதை நம்ம பி கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லணும். பி கான்ஃபிடென்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.